கொடைக்கானல் நகர் பகுதிகளில் சமீப காலமாக மயில்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு, மயில்கள் நடமாட்டத்தை கண்காணித்து உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதி கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 7200 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் ஒவ்வொரு ஆண்டும் வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே செல்வது வழக்கமான ஒன்று. மேலும் கொடைக்கானல் மேல் மலை மற்றும் கீழ்மலை கிராமப் பகுதிகளிலும் நகர் பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிரின் தாக்கம் வெகுவாக அதிகரித்தும் காணப்படும். குளிர் தாக்கம் உள்ள பகுதிகளில் மயில்கள் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது கொடைக்கானல் நகர் பகுதிகளில் உள்ள செண்பகனூர், பிரகாசபுரம் மற்றும் கீழ் மலை கிராமங்களான தாண்டிக்குடி, கடுகுதடி, மங்களம் கொம்பு, கோம்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மயில்கள் கூட்டமாக வலம் வரும் காட்சிகளை காண முடிகிறது. குறிப்பாக தாண்டிக்குடி பகுதியில் உள்ள தனியார் தோட்டங்களிலும் பழனி பிரதான மலை சாலைகளிலும் 100 கணக்கான மயில்கள் உள்ளன. இவை இந்த பகுதியிலேயே தங்கி இனப்பெருக்கம் செய்தும் வருகின்றன. கடல் மட்டத்தில் இருந்து 6000 அடிக்கு கீழே உள்ள பகுதிகளில் மட்டுமே வாழும் தன்மை கொண்ட மயில்கள் குளிரின் தாக்கம் அதிகம் கொண்ட பகுதிகளில் வாழ்ந்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இயற்கை ஆர்வலர்கள் கூறும்போது, கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நிலவும் தட்ப வெப்பநிலை மாற்றம் காரணமாக இடம்பெயர துவங்கி இருக்கலாம் எனவும், மயில்கள் நடமாட்டம் அதிகப்படியாக உள்ள இடங்களை கண்காணித்து மயில்கள் நடமாடும் பகுதி, மயில்களை காப்போம் போன்ற பதாகைகள் வைத்தும் வரும் சுற்றுலாப் பயணிகள் காணும் வகையிலும், மயில்களின் இறகுக்காக யாரும் மயில்களை தொந்தரவு செய்யாத வண்ணம் இந்தியாவின் தேசிய பறவையான மயிலை பாதுகாக்கவும் தானாக இயற்கை உணவுகளை தரிந்து உட்கொள்ளும் மயில்களுக்கு பொதுமக்கள் உணவுகளை வழங்கி மற்றவர்கள் உணவுகள் கொடுப்பார்களா என காத்திருக்கும் நிலையை உருவாக்காத வண்ணம் வனத்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.